ஃபோன்பே ஆப்ல எப்படி வந்து ப்ரொஃபைல் வந்து செட் பண்றது அப்படிங்கறத தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்குறோம். நீங்க வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணிருக்கீங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்து ப்ரொஃபைல் செட் பண்றது அண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் எப்படி வந்து பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம இப்போ ஃபுல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அங்கே ஒரு கேமரா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக வந்து கேலரிலாம் வந்து ஷோ ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் எதில் வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராப்புமே வந்து பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரொசீஜர் தான். அந்த கேமரா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எந்த இமேஜ் நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேலரிலேருந்து செலக்ட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஃபோன்பேயில் எப்படி வந்து ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்றதுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.